வெல்கம் டு டிஸ்பிளின் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம டாபிக் வைஸ் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது நம்ம 10 சம்ஸா டெய்லி அப்படிங்கிற சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 8 செட்டு போட்டிருப்போம், ஒரு 80 கொஸ்டின். ஸோ 80 கொஸ்டின்கிறத தாண்டி அந்த 80 கொஸ்டின் பார்த்துருந்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேட்ட ரயில்வேல என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே இந்த 80 கொஸ்டின்ஸ்குள்ள கவர் ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு அட்வான்ஸ், ஒரு அப்ளிகேஷன் அந்த மாதிரி போகலாம். சரிங்களா? இப்போ மென்சுரேஷன் முடிச்சிட்டோமா, அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் அல்ஜீப்ரா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த மாதிரி ஒன்னொன்னு இன்டர்சேஞ்சா போகலாம். சரியா? ஸோ எனக்கு மொத்தம் பார்க்குறப்ப எனக்கு என்ன அப்படின்னா அரௌண்ட் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஓவராலா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல இருந்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் 2025ல கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு 100 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் அந்த 100 கொஸ்டின்ல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றப்ப ஒரு 40 கொஸ்டின், அதாவது கிட்டத்தட்ட கான்செப்ட்னு சொல்லி, அதாவது மாடல்னு சொல்லி பார்த்தா ஒரு 7-8 மாடல் தான் கேட்டிருக்காங்க. பட் ஒரு 40 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாலே இந்த 100 கொஸ்டின் பார்த்ததுக்கு எனக்கு என்ன அப்படின்னா ஈக்குவல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரியா? சோ இந்த செட்ல நம்ம என்ன அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் பார்க்க போறோம், அடுத்த செட்ல அடுத்த 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 கொஸ்டின் அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம். அந்த 40 கொஸ்டின் பார்த்தா அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ங்கிறது ஓகே, நம்ம அதாவது என்டிபிசி அண்டர்கிராஜுவேட்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு படிச்ச மாதிரி அப்படிங்கிறது. ஏன்னா இதுல இருக்க கொஸ்டின்ஸ் அப்படியே உங்களுக்கு என்ன அப்படின்னா ரெஃப்ளெக்ட் ஆகலாம். ஓகேங்களா? சின்ன சின்ன கான்செப்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் பார்க்கறப்பே நம்ம பார்த்துக்கலாம். சரியா? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து பாருங்க. ஓகே, 1/3 of the journey is covered at the speed of 2 km per hour. Next 1/3 of the journey is covered at the speed of 87 km per hour. And the remaining journey is covered at the speed of 53 km per hour. The average speed of round off to 1 decimal. Decimal place வந்து ஒரு டெசிமல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? For the entire journey. ஒரு பயணத்தின் 3/4 ஒரு பங்கு, அதாவது எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு டோட்டல் ஒரு பயணம் ஒரு டிஸ்டன்ஸ் எடுக்கிறப்ப ஒரு டிஸ்டன்ஸை 3 பங்கா பிரிக்கிறாங்க. 1/3 1/3 1/3 அந்த 3 பங்கா பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? சோ உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நான் உங்களுக்கு 2-3 டைம் சொல்லியிருக்கேன். ஆவரேஜ் வந்து டிஸ்டன்ஸ் சேமா இருக்குது அப்படின்னா, சரிங்களா, டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்குது அப்படின்னா 2 ஸ்பீட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2xy by x plus y. டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்ல டிஸ்டன்ஸ் வந்து அன்ஈக்குவலா இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் which is equal to நார்மல் ஃபார்முலா தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். சரியா? இதே 3 ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா 3xy by z by xy plus yz plus zx. சரிங்களா? இதுதான் உங்களுக்கான ஃபார்முலா, நார்மலா காமனா. ஓகேங்களா? பட் இங்க என்ன அப்படின்னா நான் எப்பவுமே இந்த சேம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத தாண்டி நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வேணும்னா மொத்த டிஸ்டன்ஸ் மொத்த டைம் டேக்கன். நம்ம ஒரு ஊருக்கு போவோம், டிராஃபிக்ல நிற்போம், ஸ்பீடு மாறும், ஏதோ மாறிக்கிட்டே இருக்கும். பட் என்ன அப்படின்னா ஓவரால் டிஸ்டன்ஸ் ஓவரால் டைம் டேக்கன், அது மட்டும் தான் பார்க்க போறேன். சரியா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 1/3 ஜெர்னி இருக்கா எல்லாமே 3 ஆக்குறா. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ அது ஒரு பெரிய நம்பர் என்ன பண்றேன்னா 300 கிலோமீட்டர் அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அஸ்யூம் ஏன் 300 அப்படின்னா 1/3 சார் நான் 30 வச்சுக்கலாமா, வச்சுக்கோங்க. 60 வச்சுக்கலாமா, அதாவது உங்களுக்கு எந்த நம்பர் ஈஸியா இருக்குதோ. பட் என்ன அப்படின்னா 3 ஆல டிவைட் ஆகணும் அப்படிங்கிற நம்பர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் தானே கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் which is equal to டோட்டல் டிஸ்டன்ஸா, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னப்பா எடுத்திருக்கேன் 300 டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கனா ஃபர்ஸ்ட் எவ்வளோப்பா 1/3னா எனக்கு 100/2 சார். டோட்டல் டைம் டேக்கன் தானே போடுறீங்க, அப்ப ஏன் 100/2 போடுறீங்க? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அப்ப டைம் உடைய ஃபார்முலா என்னப்பா, டைம் உடைய ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் தானே. அப்ப 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டர் ஸ்பீடு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த 100 கிலோமீட்டர் 87 கிலோமீட்டர் பெர் ஹவர் பிளஸ் அடுத்த 100 கிலோமீட்டர் எனக்கு என்ன 53 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 300 ஆக்சுவலா என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து மேலே மல்டிப்ளை பண்ணி பண்ணணும். பட் நாம என்ன சொன்னோம், எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம் சிம்பிளிஃபிகேஷன், அதுதான் மேட்டர். 2/50 எனக்கு என்னப்பா வருது 50 பிளஸ் 1 87/100 எனக்கு என்ன வரும் 1.1 சம்திங் வருமா, ஏன்னா 1.10 மட்டும் சம்திங் வரும். இதே இங்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 1.6 அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னா 300/52.3 அந்த மாதிரி வருமா. ஸோ அப்போ எனக்கு இது நியர்பை பார்த்தீங்கன்னா எனக்கு 6 பக்கத்தில் தானே இருக்கும். அப்போ என்னப்பா ஆன்சர் 5.7. ஓகேங்களா? ரைட் ஆன்சர் இஸ் 5.7. ஏன்னா கண்டிப்பாக எனக்கு எக்ஸாக்டாக வராது. 8க்கு மேலே வரணும்னா 400 வேணும், 2.7 வேணும் அப்படின்னா 250க்கு கம்மியாக இருக்கணும். அப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் 5.7 தான். பட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் தான் அந்த சம்மில் இருக்கு. சரிங்களா? கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்
In a covering a distance of 96 km, Anmol takes 6 hours more than Nikhil. If Anmol doubles his speed, then he would take 2 hours less than the Nikhil. Anomol speed. ஓகேங்களா 96 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அனோமல் நிக்கிலை விட 6 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறான். 96 கிலோமீட்டர் ரெண்டு பேருமே போறாங்க. இங்க எனக்கு எதுப்பா காமன்? பொதுவா டைம் டிஸ்டன்ஸ் பொறுத்த மட்டும் 3 வேரியபிள் இருக்கும். என்ன இருக்கும்? டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம். இதுல ஏதாவது ஒன்று காமனா கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 3 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண பழகிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ என்ன அப்படின்னா 96 கிலோமீட்டர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? அன்மோல் நிக்கலை விட 6 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார். சரிங்களா? அன்மோல் தனது வேகத்தை 2 மடங்காக்கினார். அதாவது போற ஸ்பீடை வந்து டபுள் டைம் ஆக்குறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைம் கேப் தானப்பா கொடுத்துருக்காங்க. டைம் ஆஃப் அன்மோல் டேக்ஸ் 6 hours மோர் தென் நிக்கில். அப்போ மைனஸ் டைம் ஆஃப் நிக்கில் விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளோப்பா வருது? 6. இந்த எனக்கு 6 கிலோமீட்டர் 26 லாஸ்டா படிச்சுக்கலாம். சரியா? 6. ஏன்னா டைம் டிஃபரன்ஸ் என்ன வருது? 6. அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா டைம் நான் என்ன பண்றேன்? ஸ்பீடை வந்து என்ன பண்றேன்? டபுள் ஆக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு நல்லா தெரியணும், ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். எப்பவுமே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த மட்டும் டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ அப்போ எனக்கு டைம் வந்து ஸ்பீடு வந்து 2 மடங்கு ஆகுது அப்படின்னா டைம் எனக்கு என்ன ஆகும்? பாதியா குறையும். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 1 மணி நேரம் போறீங்க, 40 கிலோமீட்டர் போவீங்க. அதே இது 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா அரை மணி நேரத்துல டிஸ்டன்ஸ் போயிடுவீங்க இல்லையா? அதுதான் இங்க நான் சொல்றேன். அப்ப ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னா இங்க ஸ்பீடு 2 மடங்கு ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மைனஸ் TA/2 which is equal to 2 hours. புரியுதாப்பா? எப்படி சொல்லணும் புரியுதா? திரும்ப சொல்றேன். அன்மோல் டபுள்ஸ் ஸ்பீட், ஸ்பீடை டபுள் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்க டபுள் ஆனா எனக்கு என்ன ஆகும்? பாதியா குறையும். அதனால பாதி போட்டுக்கிட்டேன். அப்படி மாறுறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா நிக்கிலோட என்ன ஆகுது? 2 மணி நேரம் கம்மியா போறான். எழுதிக்கலாமா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. நான் என்ன பண்றேன்? ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? டைம் ஆஃப் A பிளஸ் டைம் ஆஃப் நிக்கில் plus time of Nikhil minus time of 1/2 which is equal to 6 plus 2 என்ன 8 ன்னு கிடைக்குமா? இதுவும் கேன்சல். ஸோ அப்போ TA minus TA/2 which is equal to 8. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தா எனக்கு என்னப்பா கிடைக்கும் அந்த இடத்துல? 2TA minus TA/2 which is equal to 8. அப்போ 2TA minus TA என்ன? வெறும் TA equal to 16. அப்போ டைம் ஆஃப் அன்மோல் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 16 கிடைச்சிருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் ஆஃப் அன்மோல் தானே கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? 96. ஸ்பீட் ஆஃப் அன்மோல் விச் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் அன்மோல் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 16. அப்போ இது 1 டைம், இங்க 6 டைம். அப்போ ஸ்பீட் ஆஃப் அன்மோல் இஸ் 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன். அதே கொஸ்டின் நம்பரை மட்டும் மாத்தி அப்படியே அடுத்த ஷிஃப்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த கொஸ்டின், இந்த மாடல் வந்து ஓரளவு கொஞ்சம் பார்க்க டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். அதே தான். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா எப்பவுமே டிஸ்டன்ஸ் சேமா இருக்குது அப்படின்னா ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். சரிங்களா? என்ன சொல்றாங்க? கவரிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு அன்மோல் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு? 7 மணி நேரம் அதிகமா எடுத்துக்கிறாரு. யாருக்கு? நிக்கிலோட. ஸோ அப்போ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன் அப்படின்னா டைம் ஆஃப் அன்மோல் தானே அதிகம். யாரை கம்பேர் பண்றதோட? நிக்கில கம்பேர் பண்ற. எவ்வளவு? 7. அண்ட் அன்மோல் டபுள்ஸ் ஸ்பீட். அன்மோல் என்ன பண்றா? ஸ்பீடை டபுள் பண்றா. அப்ப இங்க ஸ்பீட் டபுள் ஆச்சு அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டைம் தானே இருக்கும். அப்ப டைம் எனக்கு என்ன ஆகும்? 1/2 மாறுமா? டைம் வந்து பாதியா குறையும். ஸோ அப்ப நான் என்ன போட போறேன் அப்படின்னா டைம் ஆஃப் நிக்கில் மைனஸ் டைம் ஆஃப் A/2 which is equal to என்னப்பா 8 hours less than. அப்ப நான் 8 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ அகைன் அதே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நான் என்ன பண்ண போறேன்? பிளஸ் பண்ண போறேன். அப்படி பிளஸ் பண்ண எனக்கு என்ன ஆயிடும்? இது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா? ஸோ அப்போ T/A மைனஸ் TA, சாரி பவர்ல டைம் ஆஃப் அன்மோல் டிவைடட் பை 2 which is equal to 15. ஓகேங்களா? which is equal to 15. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்னப்பா வரும்? அதே மாதிரி 2TA மைனஸ் TA which is equal to 15. இங்க எனக்கு என்ன இருக்கும்? 2 LCM எடுத்தனால 2 அப்படியே இருக்கும். ஸோ 2TA minus TA என்ன? வெறும் TA/2 which is equal to 15. ஸோ அப்போ TA which is equal to 2 into 15 30. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டைம் ஆஃப் அன்மோல் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஆனா என்ன கேட்குறாங்க? ஸ்பீடு தானே கேட்குறாங்க. அப்போ ஸ்பீடு என்னப்பா வரும்? டிஸ்டன்ஸ் 30 which is equal to ஸ்பீட் ஆஃப் அன்மோல் which is equal to டைம் ஆஃப் அன்மோல் 30. அப்போ 30 கேன்சல்.
அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னப்பா 1. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ரைட் ஆன்சர். கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஓகே, அடுத்த சம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல ஒரு 3-4 மாடல் வரிசையா கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன்னா இது கொஞ்சம் புதுசா மாடல் பார்க்கறதுனால வரிசையா ஒரு 2-3 சம் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது புரியும். அதனால தான் அடுத்தடுத்த சம்ஸ் இருந்தாலுமே போட்டிருக்கேன். பட் அதுக்கு அடுத்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் அதில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒமிட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல ஏதாவது ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம், இதே கொஸ்டின்ஸ் ஒரு 4-5 பார்க்கறதுனால நான் அடுத்தடுத்த என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி பாருங்க, என்ன கவரிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் 52 கிலோமீட்டர். ஓகேங்களா? அன்மோல் டேக்ஸ் 6 hours மோர் தென் நிக்கில். அப்புறம் நம்ம எப்படி எழுதிக்கலாம், அதனால அடுத்தது நான் ரொம்ப ஷார்ட்டா எழுதுறேன் உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக. அப்ப டைம் ஆஃப் அன்மோல் மைனஸ் டைம் ஆஃப் நிக்கில் which is equal to 6 hours. 6 மணி நேரம் அதிகமா இருக்கு. அடுத்து என்ன பண்றேன், டபுள்ஸ்க்கு ஸ்பீடு. ஓகேங்களா? அப்ப ஸ்பீடை டபுள் பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணணும், டைமை பாதியா கம்மி பண்ணுவேன் which is equal to 7. சரியா? அப்ப இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அப்ப நான் ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கலாமா? ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 2 பிளஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், TA மைனஸ் டி நிக்கில் பிளஸ் TN மைனஸ் TA/2 which is equal to 13. அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா? சரி, is equal to 13. சரியா? சோ அப்ப TA which is equal to எனக்கு என்னப்பா கிடைக்குது, 26. டைம் ஆஃப் அன்மோல் 26 கிடைக்குதா? சோ அப்ப நமக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, 52. ஸ்பீடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஸ்பீட் ஆஃப் அன்மோல். டைம் ஆஃப் அன்மோல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 26. அப்ப இது ஒரு டைம், இது 2 டைம். அப்ப SA which is equal to 2. டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஷிஃப்ட்ல கொஞ்சம் டஃபஸ்ட் கொஸ்டின் இருக்கும். நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அடுத்த கொஸ்டின் மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். எஸ், அதே இது வேற வேற நம்பர் கொடுத்துருக்கோம். இதையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். சரியா? திரும்பவும் சொல்றேன், டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னப்பா, ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இந்த மாதிரி கொஸ்டின்லயே ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா எனக்கு ஸ்பீடை வந்து காமனா கொடுப்பாங்க, டைமையும் நம்ம டிஸ்டன்ஸையும் டைமையும் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த சம்ல எனக்கு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸை காமனா கொடுத்துட்டு ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 110. அது ஓகே, டன், நம்ம அப்படியே எழுதிக்கலாம். சரியா? பட் பிரணய் டேக்ஸ் 6 hours மோர் தென் அமன். நீங்க என்ன ஆகுது, பிரணய் அமன் 2 பேர் மாறிக்கிறாங்க. டைம் ஆஃப் பிரணய் மைனஸ் டைம் ஆஃப் அமன் which is equal to 6 hours. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன், பிரணய் டபுள்ஸ்க்கு ஸ்பீடு. அப்ப டபுள் ஸ்பீட் ஆச்சு அப்படின்னா எனக்கு டைம் என்ன ஆகும், ஹாஃபா ரெடியூஸ் ஆகும். அப்ப TA மைனஸ் டைம் ஆஃப் பிரணய் டிவைடட் பை 2 which is equal to எனக்கு என்ன அப்படின்னா 5. சரியா? சோ நான் ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கலாமா? ரெண்டையும் பிளஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், which is equal to 11. சரியா? சோ இதுவும் கேன்சல். அப்ப 2 டைம் ஆஃப் பிரணாய் மைனஸ் டைம் ஆஃப் பிரணாய் பை 2 which is equal to 11. அப்ப டைம் ஆஃப் பிரணாய் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 11 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன கேக்குறாங்க, ஸ்பீட் ஆஃப் பிரணாய் தானே கேக்குறாங்க. டிஸ்டன்ஸ் என்னப்பா இருக்கு, 110 which is equal to speed into time, speed of பிரணாய் into time of பிரணாய். so which is equal to 110 into speed of பிரணாய் into 11 தானப்பா, 6 5 11 11 10 இல்லையே, மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 5 6 5 11 6 hours 11, இங்கே வந்து 110 கிலோமீட்டர். ஸோ அப்போ TPF பிரணாய் ஈக்குவல் டு 11. ஸோ அப்போ 110 இன்ட்டு ஸ்பீடு 10 தான்ப்பா, 10 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? இல்லை வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கிறேன். இல்லை 6 hours 5 hours. ஸோ எனக்கு என்ன, பிரணாய் டபுள்ஸ் ஆகுது, டபுள்ஸ் போடுறேன், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 2 TP மைனஸ் 2. ஓகே சாரி, இங்கே 11 இருக்கு இல்லையா, இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே என்னவா மாறும், 22வா மாறுமா? ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன 22. அப்போ இது 1 டைம், இங்கே எனக்கு என்னப்பா வருது, இது 5. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன, 5. ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் இந்த அண்டர் எழுதுனால எனக்கு என்ன அப்படின்னா அந்த 2ங்கிறது தெரியல. ஓகேங்களா? சரி, கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ஒன். அடுத்து அதே பிரணாய், இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இதே கொஸ்டின் நம்ம 3 மாடல் பார்த்துருக்கோம். அதனால இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர். அது மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இல்ல எப்ப பார்த்தாலும் சரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், நோட்டிபிகேஷன் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது ரிலேட்டடா PDF அண்ட் தென் லைவ் வீடியோஸோட அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மறக்காம ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, 6 தான் அதே கொடுத்துருக்கோம், அதே தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 8th. in a covering a distance of 182 kilometer, Salaj takes 4 hours more than
Kevin. If Salaj doubles his speed, then he would take 9 hours less than. கிட்டத்தட்ட இந்த 10 கொஸ்டினுமே இந்த மாடல்லே போயிடுச்சுப்பா. பட் இந்த மாடல் இந்த 10 கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெளிவா புரியணும், அவ்வளவுதான். சரிங்களா? சோ கொடுத்துக்கிறத அப்படி எழுதிக்கலாமா? என்ன எழுதிக்கலாம்? என்ன கவரிங் ஆஃப் டிஸ்டன்ஸா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? 182. Salaj takes 4 hours than Kevin. அப்ப டைம் ஆஃப் Salaj minus time of Kevin which is equal to 4. அதுக்கு அடுத்து Salaj doubles his speed which is equal to 9 hours. ரெண்டே நான் ப்ளஸ் பண்ண எனக்கு என்ன ஆகும்? ts minus ts by 2 which is equal to 13. சரிங்களா? அப்ப 2ts minus ts by 2 which is equal to 26. சோ அதுக்கு அப்புறம் ts which is equal to 13 13. அப்ப ts equal to 26. டைம் என்ன கிடைக்குது? 26. டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? 182 into ஸ்பீட் ஆஃப் என்ன கேக்குறாங்க? Salaj into 26. ஓகேங்களா? உங்களுக்கு என்னப்பா வரும்? 26 into 7 போடலாமா? 6 7s are 42, 2 7s are 14, 18. So ஆன்சர் என்ன அப்படின்னா 7. போன क्वेश्चन ஆப்ஷன்ஸ் அப்படியே இருக்கு. ரைட் ஆன்சர் இஸ் 7. ஓகேங்களா? சோ கிளியர்? எஸ். அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन அதே மாடல் தான். சோ என்ன அப்படின்னா பிரணாய் டேக் 6 hours more than Aman. ஒரு ஷிஃப்ட் ஃபுல்லா எனக்கு அதே क्वेश्चन தான் பார்க்குறோம். சரிங்களா? சோ அதனால இந்த மாதிரி மாடல் வந்தா மிஸ்டேக்கே பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா கிளியரா எல்லா சம்ஸ்லயுமே நம்ம திரும்ப திரும்ப இதே தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ நான் அது வேகமா தான் எழுதுறேன். எனக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பாருங்க. சரிங்களா? சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? TP equal to 30. சோ இங்க 60 இருக்கா? அப்ப ஆன்சர் என்ன? 2. சரியா? சோ இந்த மாதிரி சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த क्वेश्चन பாருங்க. எஸ், இது கொஞ்சம் அடுத்த மாடல்ப்பா. சரியா? அடுத்த क्वेश्चन. A man walks to a view point and return to the starting point by his car and maintaining a constant speed thus take a total time of 7 hours 45 minutes. அதாவது ஒரு இடத்துக்கு நான் நடந்து போயிட்டு திரும்ப கார்ல வரேன், எனக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 7 மணி நேரம் 45 நிமிஷம். அதே இது he would have gained 6 hours by driving both ways. கார்லயே நான் ரெண்டு பக்கம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு 6 மணி நேரம் ஆகும்னு சொல்லல, 6 மணி நேரம் எனக்கு என்ன கிடைக்குது? டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் ஒரு காட்சி முனைக்கு நடந்து சென்று நிலையான வேகத்தில் தனது காரில் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வருகிறார். இதனால் மொத்த நேரம் 7 மணி நேரம் 45 நிமிடங்கள் ஆகும். இரண்டு வழிகளிலுமே காரில் சென்றிருந்தால் அவர் 6 மணி நேரம் மிச்சப்படுத்தி இருப்பார். 6 மணி நேரம் மிச்சப்படுத்தி இருப்பார். சரிங்களா? ஓகே, சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிளா ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கலாம். வாக்ஸ் அண்ட் தென் காரா. அப்ப நான் என்ன பண்றேன்? வாக்ஸ் பிளஸ் கார் எனக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது? 7 hours 45 minutes. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா வாக் பிளஸ் கார் which is equal to 7 3/4 வருமா? ஏன்னா 3/4 மணி நேரம், அதனால 3/4. அப்ப 7.75 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு என்ன வருது? வாக் பிளஸ் காருக்கு 7.75. அதுக்கு அடுத்து ரெண்டுமே நான் கார்ல போயிட்டு வந்தேன் அப்படின்னா C பிளஸ் C 2C which is equal to 6 மணி நேரம் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரிமைனிங் எவ்வளவுப்பா இருக்கும்? 1.75. ஏன்னா 7.75ல 6 மணி நேரம் எனக்கு மிச்சப்படுத்தி இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1.25 மணி நேரம் இருக்கும். சோ அப்ப 2C equal to 1.75. அப்ப C equal to 1.75/2. நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எஸ். அப்ப W plus 1.75/2 வாக்கிங் ஸ்பீட் தானே கேக்குறேன். ஓகே, which is equal to 7.75. so அப்ப W which is equal to 7.75 minus 1.75/2. சரிங்களா? ஓகே, சோ இங்க எனக்கு 7.75 இருக்கா? 7.75 எனக்கு என்னப்பா வரும்? 15. சோ என்ன வருது? 7.75 into 2 போட்டீங்கன்னா 5 2s are 10, 7 2s are 14, 14 7 2s are 15. அப்ப 15.5 வருதா? 15.5 minus 1.75/2 which is equal to 15.5ல எனக்கு 1.5 போச்சு அப்படின்னா 14, அதுல ஒன்னு போச்சு அப்படின்னா என்னப்பா வரும்? 15.5ல 1.75 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க 4, இங்க 10 வருமா? அப்ப 5. இது உங்களுக்கு 4, இங்க 1 வருமா? 7. அப்ப 13.75. 13.75/2. சரிங்களா? சோ இது எனக்கு என்ன அப்படின்னா ஒரு டைம் நான் வாக் போயிட்டு இருந்தா எனக்கு என்ன கிடைக்குது? 13/75/2. ஆனா நம்ம என்ன போத் வேஸ் வருமா? அப்ப 2W போட போறேன். இந்த இடத்துல எனக்கு அதுக்கு பதிலா என்ன ஆகும்? 13.75 மட்டும் இருக்குமா? அப்ப எனக்கு என்ன ஆன்சர்ப்பா? 13 மணி நேரம். எப்படி அங்க 3/4 மாத்தணுமோ இங்க அதே மாதிரி 3/4 போட்டுக்கலாமா? 3/4னா உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வருது? 45 minutes. ஓகேங்களா? 13 மணி நேரம் 45 நிமிஷம். அப்ப ஆப்ஷன் C is the right answer. ஓகேங்களா? சோ கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, சரி. இந்த 10 क्वेश्चन பார்த்திருக்கோம். இந்த 10 क्वेश्चन பார்க்கறதோட நமக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 क्वेश्चन ஒரே டைப்ல திரும்ப திரும்ப ரிப்பீட்டா கேட்டிருந்தனால
எல்லா ஷிஃப்ட்லயுமே இது கேட்டதுனால அந்த கொஸ்டின் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த 10 இதுலயுமே பார்த்திருக்கோம். சரிங்களா? அடுத்த சீரியஸ் நம்ம அடுத்ததுல இருந்து பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. So thank you.